ஸோ உயிர் பல்வகமை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு என்ற பாடத்துல 3வது பகுதியா நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பல்லுயிர்த்தன்மை இழப்பிற்கான காரணிகள் என்னென்ன, ஃபேக்டர்ஸ் காசிங் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இதுல இருக்கக்கூடிய மொத்தம் இந்த 4 காரணிகள் அதை பத்தி படிக்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் பல்லுயிர்களை எப்படி பாதுகாப்பீங்க, இவைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? பல்லுயிர்த்தன்மை இழப்பிற்கான காரணிகள் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்து பல்லுயிர்த்தன்மைக்கு அதாவது லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ மனிதர்களின் இடையூறுகளால் உலகில் அதிகமான உயிரினங்கள் இழப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. சோ உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஜீவராசிகள் வாழ முடியாமல் போகுது. அது சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஒரே ஆள், ஹியூமன் தான். ஒரே ஆளு ஹியூமன் தாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதன் காரணமாக இவைகள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. அப்ப பெரும்பாலான விலங்கினங்கள் அல்லது தாவரங்கள் மனிதனுடைய நடவடிக்கைகளாலே, இடையூறுகள், நம்ம டிஸ்டர்ப் பண்றதாலே என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அழியக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன. சரியா? சோ அதுதான் நம்ம வந்து மெயினா இங்க பாக்குறோம். சோ பல்லுயிர்த்தன்மை இழப்புக்கான 4 முக்கிய காரணிகள், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் 4 இருக்குங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல வாழிடம் இழப்பு மற்றும் வாழிடம் துண்டிக்கப்படுதல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வாழிடம்னா என்ன அர்த்தம்? ஹாபிட்டட்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். வாழிடம்னா ஹாபிட்டட்னு சொல்றோம். சோ இப்போ ஒண்ணும் இல்ல, ஜென்ரலா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வாழ்றதுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னா நம்மால வாழ முடியுமா? முடியாது சார். முடியாதுங்க. அதே மாதிரி வாழிட துண்டாக்கப்படுதல் அப்படின்னா என்ன? பிளாட் போட்டுறோம். உயிரினங்கள் காடுகள்ல வாழ்ந்ததை நம்ம காடை என்ன பண்ணிடுறோம்? பிளாட் போட்டுறீங்க. அதுதான் துண்டிக்கப்படுதல், துண்டாக்கப்படுதல்னு சொல்லுவாங்க. சோ அது மிக முக்கியமான காரணி. அது ஒரு முக்கியமான காரணின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2வது அதிகப்படியான சுரண்டல், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சார் அப்படின்னா என்னங்க சார்? இப்போ ஒரு காடுகள்ல நமக்கு கிடைக்குதே சந்தன மரங்கள், நிறைய சந்தனத்தை தருதுன்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டி அதனுடைய கட்டைகள்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க சந்தன மரம் இருக்க முடியுமானா இருக்க முடியாதுங்க. சோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதிகப்படியான சுரண்டல். இதன் காரணமாக கூட பல்லுயிர் தன்மையானது இழக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது வேற்று இட சிற்றினங்கள் உட்புகுதல் அல்லது அந்நிய இனங்களின் படையெடுப்புகள், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். அதாவது நம்ம நாட்டுக்கே உரித்தான இனமாக இருக்காது, வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இருக்கும், அல்லது வெளிநாடுகள் இருந்து வேற வகையில நம்ம உள்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதனால என்ன ஆகும், உள்நாட்டு இனங்கள் அதை எதிர்கொள்ள முடியாமல் இழக்க நேரிடும். சோ இதனால பல்லுயிர் தன்மை பாதிக்கப்படும். சரியா? இது 3வது காரணி. 4வது காரணி இணைந்து அழிதல் அல்லது இணை அழிவு. ஒரு சில உயிரினங்கள், ஒரு சில ஆர்கானிசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஓம்புயிர் இருந்தா தான் அந்த ஒரு ஓஸ்ட் இருந்தா தான் அந்த ஓஸ்ட்ல தான் அந்த பாராசைட் ஒட்டுண்ணியானது வாழ முடியும். வேற ஓம்புயிரில போய் வாழுமானா வாழாது. அப்ப ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒட்டுண்ணி ஒரு ஓம்புயிரி இழந்து விட்டா அதோட சேர்ந்து அந்த ஒட்டுண்ணியும் இழந்து விடும். சரியா? இதனால என்ன ஆகும், இதோட தொடர்புடையது எது எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் சேர்ந்தே அழியும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இணை அழிவு, கோ எக்ஸ்டிங்ஷன் சொல்றோம். சோ இதெல்லாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட், ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல வாழிடம் இழப்பு மற்றும் வாழிடம் துண்டாக்கப்படுதல் அல்லது துண்டிக்கப்படுதல், ஹாபிட்டட் லாஸ் அண்ட் ஹாபிட்டட் பிராக்மெண்டேஷன். சோ ஜெனரலா பொதுவா பாத்தீங்கன்னா உயிரினங்கள் அழிந்து போவதற்கான முக்கிய காரணம் யாருன்னா மனுஷன் தாயா. சரியா? மனுஷன் நம்ம சொல்லிடுறோம். அதுல குறிப்பா இந்த காரணிகள் எதுனா வாழிடம் லாஸ் ஆகிறதான். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் டிரைவிங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் டு எக்ஸ்டிங்ஷன். ரைட். வெப்பமண்டல மழைக்காடுகள் புவிப்பரப்பில் ஏற்கனவே 14% பரப்பை ஆக்கிரமித்திருந்தன. ஆனால் தற்பொழுது இது சுமார் 6% பரப்பிற்கு கீழே மட்டுமே இருக்கின்றன. இவைகள் மிக வேகமாக அழிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பூமியில
சரியா? பூமியில பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது அப்படின்னா 14% இருந்திருக்கு. 14% வெப்பமண்டல மழைக்காடுகள் இருந்திருக்குங்க. ஆனா இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் ஒன்லி இப்ப எவ்வளவுதான் இருக்கு? வெறும் 6% பிலோ 6% கீழே வந்துருச்சுங்க. அப்ப கிட்டத்தட்ட 8% அளவிலான வெப்பமண்டல மழைக்காடுகள் வேகமாக அழிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, once covering more than the most dramatic examples of habitat loss come from tropical rainforest. Once covering more than 14% of the earth land surface, these rainforests now cover no more than 6%, no more than 6%. Okay, அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அமேசான் மழைக்காடுகள். சரியா? அமேசான் மழைக்காடுகள் நம்ம கரெக்டா பார்த்திருப்போம். சரியா? சோ 1000 ஹெக்டேருக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி. சரியா? ஓகே, இருக்கக்கூடிய பகுதின்னு கூட சொல்லுவாங்க இத. ரைட். அமேசான் மழைக்காடுகள் மிகப்பெரிய பரப்பை கொண்டுள்ளதால் இது கிரகத்தின் நுரையீரல், lungs of planet அப்படின்னு சொல்லுவாங்க. The Amazon rainforest, it is so huge that it is called the lungs of the planet. மறக்காதீங்க, lungs of planet எதுனா அமேசான் மழைக்காடுகள் தான். அமேசான் மழைக்காடுகள் தான் இப்போதைக்கு இருக்கு. சோ இங்க மில்லியன், சரி ஒரே நிமிஷம். அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம புக்ல கொடுத்துருக்குன்னு பாருங்க. சோ இந்த 6% கீழே குறைஞ்சிச்சுன்னு சொன்னோம் இல்லையா வெப்பமண்டல மழைக்காடுகள். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, by the time you finish reading this chapter, 1000 more hectares of rainforest would have been lost. அதாவது என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க இந்த புக்கை நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, இந்த சாப்டர் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 1000, சரி 1000 more hectares, 1000 more hectares of rainforest would have been lost. அவ்வளோ இது இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் நம்ம புக்ல கொடுத்துருக்க மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அப்ப நமக்கு பூமி பந்தின் நுரையீரல் அல்லது கிரகத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது எதுனா அமேசான் மழைக்காடுகள் தான். சரி, அமேசான் மழைக்காடுகள் தான் மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. இங்க மில்லியன் கணக்கில் இனங்கள் இருந்தன. அப்ப முதல்ல பார்க்கும்போது எவ்வளவு இருந்தது? மில்லியன் ஆஃப் ஸ்பீசிஸ் இங்க இருந்ததுங்க. ஆனால் தற்பொழுது அங்கு காடுகள் அழிக்கப்பட்டு இறைச்சிக்காக, கால்நடைகள் வளர்ப்பதற்காக புல்வெளிகள் மற்றும் சோயாபீன் தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இப்ப என்ன ஆச்சு? அமேசான் காடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு என்ன பண்றான், காடுகள்லாம் கட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்றான், சோயாபீன் தாவரங்களை வளர்க்குறான். சோயாபீன் தாவரங்கள்லாம் வளர்த்து அங்க என்ன பண்றான், புல்வெளி போல மாத்துறான். ஏன் அந்த புல் வகைகள் அங்க வளர்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இறைச்சிக்காக. சரியா? கால்நடைகளை வளர்ப்பதற்கு அவங்களுக்கு புல்லு வேணும் இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காடுகளை அழிக்கிறாங்க. அதான் அங்க சொல்றாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். Harboring probably millions of species is being cut and cleared for cultivating soybeans or for conversion to grasslands for raising beef cattle. சரியா? அப்ப அந்த பிரேசில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறைச்சிக்காக கால்நடைகளை வளர்ப்பது, மாடுகளை வளர்ப்பது மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. அதுக்கு பில்லு வேணுமேன்னு சொல்லிட்டு காடை அழிச்சிட்டு அந்த இடத்து அதை பயிரிட ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்படிதான் இருக்கும் அமேசான் மழைக்காடுகள், இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இந்த மொத்த இழப்பை தவிர பல வாழிடங்களின் சீரழிவானது மாசுபாடுதான் ஏற்படுகிறது. சார், ஒன்லி மனுஷனால மட்டும்தான் அந்த வாழிடங்கள்லாம் இழக்கப்படுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, பொல்யூஷனால கூட என்ன ஆகுது, இந்த வாழிடம் இழக்கப்படுகிறது. Besides total loss, the degradation of many habitats by pollution also threatens the survival of many species. அப்ப பொல்யூஷன் அதிகமாகறதால என்ன ஆகுது, உயிரினங்கள் வாழ வழிவகை இல்லை. அதனால பல இனங்கள் அழிய தொடங்கிவிட்டன அப்படின்னு சொல்றோம். பல்வேறு விதமான மனித நடவடிக்கைகளின் காரணமாக பெரிய வாழிடங்கள் சிறிய துண்டங்களாக உடைக்கப்படுகின்றன. இதுக்கு காரணம் நம்ம தான். So when large habitats are broken up into small fragments due to various human activities, மனுஷனுடைய நடவடிக்கைகள் தான். சரியா? அவனுக்கு நிலப்பரப்பு வேணும்னா என்ன பண்ணுவான், காடுகளை அவன் அழிச்சிருவான். ஓகே, ரைட். பாலூட்டிகள் மற்றும் பறவைகளுக்கு பெரிய பிரதேசங்கள் வாழ்வதற்காக தேவைப்படுகின்றன. கண்டிப்பா மேமல்ஸுக்கும் அதுக்கு அடுத்தது பேர்ட்ஸுக்கும் என்ன ஆகுறது, வாழ்வதற்கு பெரிய இடங்கள் தேவை. மற்றும் சில புலம்பெயரும் பழக்கமுடைய விலங்குகள் வாழிடங்கள் துண்டாக்கப்படுவதெல்லாம் பாதிக்கப்படுகின்றன. புலம்பெயர்தெல்லாம் என்ன, இப்பதான் நம்ம சொல்றோம், வலசை போதல்லாம் சொல்றோம்ல,
மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இங்க ஒரு காலம் இங்க வாழ்ந்துருக்கோம், இங்க இருந்து வேற இடத்துக்கு வலசை போயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த இடம் இல்லாம போயிடும். அப்ப ஹாபிட்டட் இல்லைன்னா, அங்க இடங்கள் துண்டாக்கப்பட்டிருந்தா என்ன ஆக முடியாது, அங்க இருந்து இங்க வந்து வாழ முடியாமல் இறந்து போகும். சரியா? சோ இதன் தொடர்ச்சியான நிகழ்வினால் இனத்தொகையில சரிவு ஏற்படுகிறது, லீடிங் டு பாப்புலேஷன் டிக்ளைன்ஸ். இந்த மாதிரி வாழிடங்கள்லாம் இழக்கப்படுவதன் காரணமாக என்ன ஆகிறது அப்படின்னா, இனத்தொகையில பாப்புலேஷனே என்ன ஆகிறது, டெக்ளைன் ஆகிட்டே போகுது. சரிங்களா? ரைட். அதுதான் ஹாபிட்டட் லாஸ். இதுதான் ஹாபிட்டட் லாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரியா? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அதிகப்படியான சுரண்டல். அதிகப்படியான சுரண்டல். எவ்வளவு கிடைக்குதோ கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு நிலைமை தான் அந்த ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே. சோ மனிதன் எப்பொழுதும் தன் உணவு மற்றும் உறைவிடத்திற்காக இயற்கையை சார்ந்துள்ளான். கண்டிப்பா ஹியூமன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டிபெண்டட் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். கண்டிப்பா. ஓகே, ரைட். ஆனால் அவனுக்கு பேராசை அதிகமாகும் போது அது இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு வழிவகுக்கிறது. ஆனா அவனுக்கு பேராசை என்ன ஆகணும், நம்ம இந்த நிலத்தை நம்ம நிறைய வளைச்சு போடணும். சரியா? அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம நிலம் தான் இருக்கணும். சரியா? நம்ம செல்வங்களை சேர்க்கணும். இந்த மாதிரி அவனுக்கு பேராசை அதிகமாகுச்சுன்னா அதுக்கெல்லாம் அதிகமான பிறகு என்ன பண்றாங்கன்னா, இயற்கை வளங்கள் தான் சுரண்டுவதற்கு வழிவகுக்கிறான். சரிங்களா? ரைட். So but when need turns to greed, it leads to over exploitation of natural resources. ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தின் இனத்தொகை அளவு குறைவதால் அந்த இனம் அழியும் நிலைக்கு வந்து விடுகிறது. நம்ம இதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சரியா? ஏற்கனவே பார்த்த பார்ல் எர்லிச்சோடைய கோட்பாடை பத்தியும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய இனத்தொகை ஒரு இனத்தொகை அளவு குறைவதால் அந்த இனம் அழியும் நிலைக்கு வந்து விடுகிறது. அந்த இனம் என்ன வந்துடுது, அழியக்கூடிய நிலைக்கே வந்து விடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், விலங்குகளை வேட்டையாடுதல், மருத்துவ தாவரங்களை சேகரித்தல். விலங்குகளை நீங்க வேட்டையாடுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. என்ன ஆகுது, மருத்துவ தாவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாட அந்த விலங்கினமே அழிஞ்சு போகும். சரி, அதுக்கப்புறம் மருத்துவ தாவரங்களை சேகரித்தல். சரியா? இப்போ மெடிசனல் பிளான்ட் வேல்யூ மிக்க மெடிசனல் பிளான்ட் இருக்கும். சரியா? அத என்ன பண்ணிடுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சமா எடுக்க போயிட்டு சுத்தமா காலி பண்ணிடுறீங்க. சோ இதெல்லாம் எதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே தம்பி. அப்ப இப்போ என்ன பண்றோம், இப்ப விலங்குகளை வேட்டையாடுறது இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா புலிகள் அதனுடைய தோலுக்காக வேட்டையாடப்படுகிறது. இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். அதே போல யானைகள் தன்னங்களுக்காக வேட்டையாடப்படுகிறது. அப்ப ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு காடுல ஒரு 10-15 புலி தான் இருக்குன்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்றீங்க, வேட்டையாடிட்டே இருக்கீங்கன்னா அந்த இனம் கம்ப்ளீட்டா அழிந்து விடும். அதே போலதான் மருத்துவ குணமிக்க தாவரங்கள். இப்போ நீங்க சந்தன மரம் எடுத்துக்கலாம், அல்லது வேற ஏதாவது அரிய வகை மூலிகைகள் இருக்கக்கூடிய செடிகளாக இருக்கலாம். அது கிடைக்குதேன்னு சொல்லிட்டு நீங்க மாட்டை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், சுத்தமா அந்த முழு இனமே அழிக்கப்பட்டுவிடும், இழந்துவிடும் சொல்றாங்க. ஓகேவா? உயிரியல் வளங்களை தங்களின் புதுப்பிக்கத்தக்க அளவுக்கு அப்பால் பயன்படுத்தக்கூடாது. அதாவது புதுப்பிக்கத்தக்க அளவுனா என்ன அர்த்தம், பத்தி ஏதாவது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் சார். இப்ப புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்கத்தக்கது அல்லாத வளங்கள் வித்தியாசம் இருக்குல்ல? எஸ் சார். என்னது, எப்படிதான் சொல்லுங்க. புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னா நிலக்கரி சொல்லலாம் சார். நிலக்கரி புதுப்பிக்கத்தக்கதா? புதுப்பிக்கத்தகாதது சார். பெட்ரோல், நிலக்கரி புதுப்பிக்க முடியாது. சரியா? நிலக்கரி, பெட்ரோலு இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்கது கிடையாது. காற்று, சூரிய ஒளி இதுதானே புதுப்பிக்கத்தக்கூடிய வளங்கள்னு சொல்லுவீங்க. புரியுதா? இதெல்லாம் இப்படிதானே படிச்சிருக்கீங்க? எஸ் சார். ரைட், ஓகே. சோ அப்ப உயிரியல் வளங்களை தங்களுடைய புதுப்பிக்கத்தக்க அளவுக்கு அப்பால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. சரியா? அளவிற்கு அதிகமான சுரண்டலால் இனங்கள் என்ன ஆகும்,
இந்த உலகத்தை விட்டே அழிய நேரிடும். சரியா? கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அதிகமா எடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும்னு சொல்றாங்க. என்னம்மா? அதுக்கு மேல் லைன் எனக்கு புரியலைங்க சார். உயிரியல் வளங்கள் தங்களின் புதுப்பிக்கத்தக்க அளவுக்கு அப்பால் பயன்படுத்தக்கூடாது. அந்த லைன் எனக்கு புரியலைங்க சார். அந்த லைன் ஒண்ணு புரியலையா? இப்ப நிலக்கரி கிடைக்குது ராஜா. நிலக்கரி நமக்கு கிடைக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் இந்த நிலத்துல பாசிலா இருந்து அதுதான் நிலக்கரியாங்க நான் சொல்றோம். அப்ப இப்ப அதை நீங்க ஓரளவுக்கு தாங்க நீங்க எடுக்க முடியும். புதுப்பிக்கத்தக்க அளவுக்கு அப்பால் இப்ப அதுக்கப்புறம் மடிந்த தாவரங்கள் மேபி நிலக்கரியா மாறிக்கொண்டு இருக்கும். நம்மளுடைய இடத்துல மேபி மாறிக்கொண்டிருக்கும். இவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் நிலக்கரி நம்ம மண்ணுல உருவாகி இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு பேருக்கு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? அதுக்கு தாண்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களால அது இருக்குமா? சுத்தமா இருக்காத போயிடும் சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன இது பண்றேன். நம்ம சின்ன கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. தங்க முட்டை போடக்கூடிய வாத்து, தங்க முட்டை போடக்கூடிய வாத்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தானே போடும். கரெக்டா? ஒரு நாளைக்கு ஒண்ணு தானே போடும். சரியா? அப்ப நீங்க அத கோழியா அந்த வாத்தை அறுத்து புதுப்பிக்கத்தக்கதே எப்பதான் அடுத்த நாளைக்கு தான் திருப்பி முட்டை ரெடி ஆகும். அதுக்கு முன்னாடியே நீங்க அறுத்து எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகேவா? அதுதான் புதுப்பிக்கத்தக்க அளவுக்கு அப்பால். புதுப்பிக்கத்தக்க அளவு எவ்வளவோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுனா அவ்வளவுதான் கிடைக்குங்க. நீங்க அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். அதேதான் இதுவும் அர்த்தம். அதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். புரியுதா இல்லையா? புரியுது சார். சரி, காடுகளில் அதிகப்படியான மரங்கள் வெட்டுதல், அதிக மேய்ச்சல், மருத்துவ தாவரங்கள் மற்றும் ஆர்க்கிடுகள் வேருடன் பிடுங்குதல், விலங்குகளை வேட்டையாடுதல் போன்றவைகளால் வாழிடங்களின் பரப்பு குறைய துவங்குகின்றன. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கக்கூடிய காடு ஒரு 10 ஹெக்டர் இருக்கு, இல்ல ஒரு 1000 ஏக்கர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க காடு. சரியா? அங்க இருக்கக்கூடிய மரங்கள் என்ன பண்றாங்க? வெட்டுறது. அதிகப்படியான மரங்களை நீங்க வெட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மருத்துவ குணம் மிக்க தாவரங்களை அங்கிருந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதிகப்படியான மேய்ச்சல், இப்ப ஒரே புல்வெளிகள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க அதிகமான மேய்ச்சல் இருந்தாலும் மறுபடியும் அவைகள் வளரவே விடாதுங்க. அண்ட் விலங்குகளை வேட்டையாடுதல் இதெல்லாம் போன்றவைகளால் வாழிடங்களுடைய பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய துவங்கும். இதனால வாழக்கூடிய இடங்கள் இல்லாமலே உயிரினங்கள் இறக்க நேரிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் உள்ள சிறுத்தை புலி, மொரிசியஸில் உள்ள டோடோ பறவைகள் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரியா? இந்தியாவில் சிறுத்தை புலிகள் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இருக்கானா? கிடையாது. அதே போல மொரிசியஸ்ல இருக்கக்கூடிய டோடோ பறவைகள் இதெல்லாம் அதிகப்படியான சுரண்டலால் இந்த உலகத்தை விட்டு மறைந்தன அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, மொரிசியஸ்ல இருக்கக்கூடிய டோடோ பறவைகள். ஓகே. ஆர்க்கிடுகள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ளன. இப்ப ஆர்க்கிடு தாவரங்கள்லாம் இருக்குங்க. ஆர்க்கிடு தாவரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு? அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கு. சரியா? இதெல்லாம் ரேர் பிளான்ட்ஸ், ஆனா நல்ல ஃப்ளவரை கொடுக்கும். அதெல்லாம் அழியக்கூடிய தருவாயில இருக்கிறது. இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நீங்க பாருங்க, மெனி ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் இன் தி லாஸ்ட் 500 இயர்ஸ். அதாவது கடந்த 500 ஆண்டுகள்ல ஸ்டெல்லர்ஸ் கடல் பசு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி தூதுப்புறா, பேசஞ்சர் பீஜியன் சொல்றோம். இதெல்லாம் மனிதனுடைய ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன், அதிகப்படியான சுரண்டலால் தான் இறந்தது, சுரண்டலால் தான் மறைந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அது பின்னாடி பாக்குறோம். கடந்த 500 வருடங்கள்ல ஸ்டெல்லர்ஸ் கடல் பசு, தூதுப்புறா போன்றவை மனிதனுடைய அதிகப்படியான சுரண்டலால் அழிந்து விட்டன. ஸ்டெல்லர்ஸ் கடல் பசு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது தூதுப்புறா. சரியா? இதெல்லாம் இப்ப இருக்கான்னா கிடையாதுங்க. இது ஸ்டெல்லர்ஸ் கடல் பசு. இதெல்லாம் ஏற்கனவே அழிந்து விட்டதாக சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, presently many marine fish populations around the world are over harvested. சரியா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மெரைன் ஃபிஷ், சரியா, மீனினங்கள், கடல்ல வாழக்கூடிய மீனினங்கள், அதனுடைய இனத்தொகை கூட நிறைய மீன் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப அதுதான் மீன்பிடி தடை காலம், அந்த மாதிரிலாம் நமக்கு லீவ் விடுவாங்க. சரியா? சோ அப்ப அதிகமான மீனை நீங்க பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கடல்ல மீனுடைய எண்ணிக்கையும் குறைந்துவிடும். என்டேஞ்சரிங் த கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். அதாவது இப்ப கமர்ஷியலி, இப்போ நீங்க ஏதாவது மீன் வகைகள் ஏதாவது கமர்ஷியலி ரொம்ப அதிகமான விலை போகும் சார், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? வஞ்சரம். ஓகே, இப்போதைக்கு ஓகேப்பா. அதை விட அதிகமான விலை போறதெல்லாம் இருக்குது, ஏதாவது சொல்ல முடியுமா?
தம்பி இந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள், சரியா, அந்த கடல் குதிரை சிஆர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் கடத்துவாங்க, பாத்திருக்கீங்களா இல்லையா? இது கேள்விப்பட்டதே இல்லையா? சார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கமர்ஷியலி அதிகமான வேல்யூ உடையது. அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கண்டினியூஸா போயிடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இறால் வகையில சிங்கி இறால்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு 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 கிலோவே 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கி இறால். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டேஞ்சரிங் லெவல்ல இருக்கக்கூடியது. நீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இந்த நம்மளுடைய ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் மூலமா கம்ப்ளீட்டா அழிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்தது வேற்றிட சிற்றினங்கள் உட்புகுதல் அல்லது அந்நிய இனங்களின் படையெடுத்தல். மூணாவது காரணி என்னன்னா ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வெஷன். புதுசா ஒரு இனம் நம்ம நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டா அது அந்த நாட்டுல ஏற்கனவே வாழ்ந்த உயிரினங்களை அழித்துவிடும். சரியா? பார்க்கலாமா? பார்க்கலாம். சோ எந்த ஒரு புதிய உயிரினமும் ஒரு புவி பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டால் அது அயர் பண்புடைய உயிரி அல்லது அறிமுகப்படுத்தப்பட்ட உயிரி அல்லது தாயகம் சாராத உயிரி என அழைக்கப்படுகிறது. சார் எது சார் ஏலியன் ஸ்பீசிஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஏதாவது ஒரு புதுசான உயிரினம், சரியா, பூமியில அறிமுகப்படுத்துறீங்க அல்லது வேற ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ், ஏலியன் ஸ்பீசிஸ் சொல்றோம். அல்லது சாரி, இது வேற மாதிரி கூட சொல்லலாம், வேற்று கிரகத்துல இருந்து ஒரு உயிரி புதுசா நம்ம கிரகத்துக்கு அறிமுகப்படுத்துன்னு வச்சுக்கோங்க, அத நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸோட்டிக். எக்ஸோட்டிக்னா அயலக அப்படின்னு அர்த்தம். சரியா? அயலக அல்லது ஏலியன்னா அந்நிய அல்லது நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ், அதாவது நம்ம நாட்டு இனம் கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர்களை நீங்க சொல்லலாம். ஓகேவா? சரி. So when alien species are introduced internationally or deliberately for whatever purpose, some of them turn invasive and cause decline or extinction of indigenous species. See, இந்த மாதிரி நீங்க அறிமுகப்படுத்தினீங்கன்னா மாறுபட்ட உயிரிய இடைவினைகளால் புதுசா இருக்கிறதுக்கு அறிமுகப்படுத்தின சண்டை தான் வரும். ஏற்கனவே நம்ம உள்ளூர்ல இருந்த இனங்கள் என்ன ஆகும்னா அழிந்து போகக்கூடிய நிலைக்கு உள்ளாகும். சரிங்களா? ரைட். உயிரினங்கள் ஒரு பரப்பில் இருந்து அழிந்து போதலுக்கான இரண்டாவது முக்கிய காரணமாக திகழ்வது வேற்றிட சிற்றினங்களின் உட்புகுதல் விளைவால் ஆகும். சரியா? ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஏரியாவில் இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் எதுனா ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன் தான். சரிங்களா? ஸோ இந்தியாவில் நீர் மாசுபாட்டை குறைப்பதற்காக, இதை நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கலாம், இந்தியாவில் நீர் மாசுபாட்டை குறைப்பதற்காக வெங்காய தாமரை, உங்க புக்ல நான் ஐகார்னியான்னு கொடுத்துருக்கேன், சாரி ஆகாய தாமரை கொடுத்துருக்கேன்னா, யாருன்னா ஆகாய தாமரை இருந்தா அதை அடிச்சுட்டு ஐகார்னியா அல்லது வெங்காய தாமரைன்னு எழுதிக்கங்க. எழுதிக்கிறீங்களா? ஓகே சார். ஸோ பிஸ்டியான்னு சொன்னாதான் ஆகாய தாமரை. எதுக்கு நமக்கு வந்து நீ ஐகார்னியாவனே படிச்சிடும். சரியா? அல்லது நீர் பூங்கோரைன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வெளிநாடுகள்ல இருந்து இந்த ஐகார்னியாவை இந்தியாவுடைய நீர்நிலைக்கு அறிமுகப்படுத்தினாங்கப்பா. ஸோ இவை பல நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்நிலைகளை படர்ந்து வாழ்வதால் பல நீர்வாழ் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இறந்து விட்டன. சரியா? இது அதாவது நீங்க என்ன பண்றீங்க, நிறைய டேம், சரி, எங்கெங்கெல்லாம் டேம் இருக்கோ அங்கெல்லாம் விடுறீங்க, அங்கெல்லாம் வளர்க்குறீங்க, எங்கெல்லாம் ஏரி இருக்கோ அங்கெல்லாம் போடுறீங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க போடுறதால என்ன ஆகும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். உடல் இனப்பெருக்கத்தின் காரணமாக வேகமா இனப்பெருக்கம் நடக்குங்க இங்க. சரி, ஆப்செட் வகையிலானது தான் இது. அப்படியே வளர்ந்துகிட்டே ஃபுல்லா கம்ப்ளீட்டா பரவிடும். அப்புறம் என்ன ஆகும், அதுல வாழக்கூடிய நீர்வாழ் விலங்குகளுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காத சூழல் உருவாகும், ஊட்டச்சத்து கிடைக்காத சூழல் உருவாகும். இதனால நீர்வாழ் விலங்குகள்லாம் கண்டிப்பா இறந்துவிடும். சரிங்களா? இந்த படத்தை பாருங்க. இவருதான் வெங்காய தாமரை, ஐகார்னியா, வாட்டர் அயசாந்த், எப்படி ஒன்னாலும் சொல்லலாம். இந்த படத்தை பார்த்துக்கோ. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் உன்னிச்செடி கூட நீங்க பார்த்திருப்பீங்க, கிராமங்கள்லாம் இருக்கும், நம்ம வேணும்னா கூட இப்ப பார்க்கலாம். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உன்னிச்செடி மிக முக்கியமாக கலை செடியாக மாறி பல்வேறு தாவரங்களை இவைகள் அழித்து விட்டன. சரியா?
பார்க்கலாம். அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. லேண்டனா கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டனா கேமரா அப்படின்றதா இதோடைய பைனாமியல் நேம். உன்னிச்செடி பார்த்திருக்கீங்களா? சரி பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். ஆமா. இது என்ன பண்ணுச்சு? இது வளர்ந்த பிறகு அங்க வளர்ந்த மற்ற தாவரங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு? அழித்து விட்டது. சரியா? அதுக்கப்புறம் வடகிழக்கு பகுதிகளில் யுபோட்டோரியம் ஒடரேட்டம் என்ற தாவரங்கள் தேக்கு மரத்தின் இனத்தொகையை பெரிதும் குறைத்துப்பட்டன. சரியா? அதுக்கப்புறம் யுபோட்டோரியம் அப்படின்ற ஒரு பிளான்ட், சரியா, தேக்கு மரங்களுடைய இனத்தொகைய கம்ப்ளீட்டா என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் குறைச்சி விட்டுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். அந்த படத்தை பாரு. இதுதான் யுபோட்டோரியம் ஒடரேட்டம். சரியா? இந்த தாவரங்கள் வளர்ந்த பிறகு அங்க தேக்கு மரங்கள்லாம் இருந்த அது வளர விடல. அந்த தாவரங்களை இது வளர விடல. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அயலக சிற்றினங்கள். இதெல்லாம் நம்ம நாட்டுடைய இனங்களே கிடையாது. சரியா? அதனால கம்ப்ளீட்டா அழிஞ்சது. அதுக்கு அடுத்தது திறந்தவெளி நிலப்பரப்புகளில் பார்த்தினியம் தாவரங்கள், பார்த்தினியம் இசுரோபோரஸ், இதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஓகே. சோ கேரட் புல்லுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த தாவரங்கள் வளர்ந்து பல்வேறு சிறு செடிகள் மற்றும் புதர் செடிகளை அழித்து உயிரினங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி விடுகின்றன. சரி, அலர்ஜி ஏற்படுத்தும் நம்ம பார்த்திருக்கோம். வெளிநாடுகள்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து கோதுமை இறக்குமதி செய்யும் பொழுது அதோடு சேர்ந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தினிய விதைகள். அதுக்கு அப்புறமா தான் இது என்னாச்சு? பரவியதாக நம்பப்படுகிறது. இந்த படத்தை பாருங்க. இதுதான் பார்த்தினியம். ஓகே. இது என்ன பண்ணும்? அலர்ஜி ஏற்படுத்தும், நமக்கு மூச்சு அலர்ச்சியை ஏற்படுத்தும். ஓகேவா? பார்த்தினியம் மறக்காதீங்க. அதே மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்காவின் விக்டோரியா ஏரியில் நைல் பெர்க் என்னும் பெரிய வேட்டை மீன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப பெரிய ஒரு ஃபிஷ். அதோட பேர் பெர்க். சரியா? பெர்க். இது விக்டோரியா ஏரியில, சரியா, விக்டோரியா ஏரியில இந்த மீனை அறிமுகப்படுத்தினாங்கப்பா. இது என்ன ஆச்சு? ஏற்கனவே அந்த ஏரியில வாழ்ந்த, அந்த விக்டோரியா ஏரியில வாழ்ந்த கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்த சிக்லிட் மீன்கள், சிக்லிட் ஃபிஷ்னு சொல்லுவோம், அல்லது வேறு சில நீர்வாழ் உயிரினங்களை என்ன பண்ணிடுச்சு? சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சுப்பா. அப்ப நைல் பெருக்குன்றது ஒரு அயலக மீன், அவ்வளவுதான். சரியா? ஒரு வேற்று இடத்துல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அதே வாழ்விடத்துல வாழ்ந்த அந்த சிக்லிட் மீன்களை கம்ப்ளீட்டா அடித்து போக வழிவகை செஞ்சது. இந்த படத்தை பாரு. இவர் தான் பெருக்கு மீன். இவ்வளவு பெருசுக்கிறாரு பாரு. சரியா? ஒரு மனுஷன் தூக்கம் இருந்தானா 2 கையை வச்சீங்கன்னா கூட அவ்வளோ பெரிய மீன் அது. அத நம்மால வளர்க்கலான்னு ஆசைப்பட்டு அறிமுகப்படுத்தியிருப்பான். இங்க பாருங்க, இது சிக்லிட் ஃபிஷ். சரியா? இந்த பக்கம் லைட்டா ப்ளூவிஷ் கலரா இருக்கு இல்லையா? இதான் அது சிக்லிட் ஃபிஷ். இந்த சிக்லிட் ஃபிஷ் எல்லாம் இது தவிர அங்கு வாழ்ந்த மற்ற இனங்கள்லாம் என்ன ஆச்சு? நீர்வாழ் இனங்கள்லாம் அழிய தொடங்கி விட்டது. அண்ட் சிக்லிட் மீன்களை அழிந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் இறுதியில் நைல் பெர்க் மீன்களும் உணவின்றி இறுதியில் இருந்து விட்டது. கரெக்ட். இப்ப இருக்கிற தீனி எல்லாம் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. சிக்லிட் மீன்கள்லாம் காலி பண்ணிடுச்சு. அப்புறம் சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அதுவும் என்ன ஆயிடும்? இறந்து போயிடும். அதுவும் இறந்து விட்டது. சரியா? இப்படிதான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அந்த இடத்துல. 1859 ஆண்டு ஒரு ஆஸ்திரேலிய விவசாயி 1 டஜன் முயல்களை விளையாட்டாக இறக்குமதி செய்தார். என்ன பண்றாரு? 1 டஜன்னா 12 தானே? சரியா? 12 இதுவை உள்ள விட்டார். சரியா? உள்ள விட்டார். அது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 6 ஆண்டுகளில் சுமார் 22 மில்லியன் அளவு எண்ணிக்கையில் பெருகிவிட்டது. முயல் எவ்வளவு நாளைக்குடா குட்டி போடும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 மாசத்துக்கா சார்? 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கா? என்னப்பா? சரி, எவ்வளவுன்றத நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. சரிப்பா. சரி, உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, விட்டுருமா. சரியா? அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஆகுது? 22 மில்லியன் அளவு எண்ணிக்கையில ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன ஆச்சு? பெருகி விட்டது. இது 1930 ஆண்டு சுமார் 750 மில்லியன் எண்ணிக்கையில் பெருகி தாவரங்களை அழித்தன. சரியா? அப்ப முயல் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதை சாப்பிடறதுக்கான தாவரங்கள் இருக்கணும் இல்லையா? அவ்வளோ முயல்லாம் யோசித்து பாருங்க, ஃபுல்லாத்தையும் அழிக்க இருக்குங்க. ரைட்டா? அண்ட் ஆப்பிரிக்காவினுடைய கேட் மீன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நினைச்சுக்காதீங்க, முக்கியமான பாயிண்ட். ஓகே ரைட். கேட்ஃபிஷ் கிளாரியஸ் கரிபியன்ஸ் அப்படின்றது ஆப்பிரிக்காவுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, மீசெல்லாம் இருக்கும். நான் அந்த மீன் படத்தை காமிக்கிறேன். சரியா? இதை கூட நம்ம ஊர்ல
வளர்ப்பு இறால்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் பாக்குறேன், அந்த மீனை பாக்குறேன், காமிக்கிறேன். ஸோ இந்திய நீர்நிலைகள்ல திருட்டுத்தனமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மீன் சிக்கனுடைய வேஸ்ட் போட்டா கூட சாப்பிடும், நீ எதை போட்டாலும் சாப்பிடும், அந்த மாதிரியான ஒரு மீன். சரியா? அந்த மீனை இந்திய நீர்நிலைகளை அறிமுகம் செஞ்சாங்க. இதனால என்ன ஆச்சு, இந்திய ஆறுகள்ல ஏரிகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன கெளுத்தி மீன்கள், கெளுத்தி மீன் சாப்பிட்டுக்கிறீங்களா? எஸ் சார். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரியா? அப்ப அந்த கிளாரியஸ் கர்பியன்ஸ் என்ற பெரிய கேட்ஃபிஷ் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஆறு நீர்நிலைகள்ல இருந்த சின்ன சின்ன பிஷஸ் எல்லாம் என்ன ஆச்சு, அழிந்து போச்சு. சரி, இந்த படத்தை பாரு. இந்த மீன் பாத்துக்கிறீங்களாடா? பூனை மீன் சார். இது என்ன மீன்? பூனை மீன் சார். பூனை மீன். பூனை மீன் சொல்லுவாங்களா? அனமீன் சார். என்ன இன்னொன்னு? அனமீனா? அனமீன் சார். ரைட் ரைட். பாத்துக்குங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மீன். இது வெட்டி பாத்தீங்கன்னா ரத்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? தடை பண்ணிட்டாங்கப்பா, இதெல்லாம் வளர்க்க கூடாது, தடை பண்ணிட்டாங்க. ஆனா நமக்கு திட்டுத்தனமா இன்னும் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. சரியா? திருட்டுத்தனமா நம்ம நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். வளர்ப்பு மீன் சொல்லிட்டு எத்தாந்து விக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இதுதான் என்ன பண்ணிடுச்சு, இது நம்ம நாட்டுக்கு ஹெல்த்தி மீனியா, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க, இதை நம்ம சாப்பிட்டுருப்போம். சோ இந்த இனங்களை என்ன பண்ணிருச்சு, அழித்து விட்டன. இப்போதைக்கு இருக்குது, ஆனா இருக்குது. ஏன்னா நம்ம ஏரி குளங்கள்ல நீ அந்த பெரிய கேட்ஃபிஷ் நீங்க அறிமுகப்படுத்தல. இல்லைன்னா நம்ம ஏரி இலங்கள்ல கூட என்ன இருக்காது, இந்த கெளுத்தி மீன் இருக்காது. ரைட். இதுதான்ப்பா என்னது ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வைஷனுக்கான எக்ஸாம்பிள். நீங்க இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த விக்டோரியா ஏரியை பத்தி நான் ஒரு இது சொன்னேன்ல, நைல் பெர்க் மீன்கள் சொன்னா இல்லையா? அந்த இடத்துல என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, 200க்கும் மேற்பட்ட சிக்லிட் மீன் இனங்கள். சரியா? அந்த சிக்லிட் மீன்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிராக்கெட்ல more than 200 species of cichlid fish பா. 200க்கும் மேற்பட்ட சிக்லிட் மீனினங்கள் அழிந்து விட்டன அப்படி எழுதிக்கங்க. அது மட்டும் ஒரு அடிஷனல் பாயிண்ட். சரியா? நைல் பெருக்கு மீன் தான் சிக்லிட் மீனை சாப்பிட்டுச்சு. அதனால அந்த இடத்துல 200க்கும் மேற்பட்ட இனங்கள் சிக்லிட் மீனினங்கள் இறந்து விட்டன. அதுதான் பாயிண்ட். ஓகே ரைட். அடுத்தது இணைந்து அழிதல் அல்லது இணை அழிவு, கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன? சரியா? அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான். ஒரு ஓம்புயிரியோட ஒட்டுண்ணி சேர்ந்து வாழும்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம், இணை பரிணாமம்னு ஒண்ணு படிச்சோம், கோ எவல்யூஷன். என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம் சொல்லுமா? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருக்குண்டா? லைக்கன் சார். லைக்கன். ஓகே, லைக்கன். ஓகே. சரி, லைக்கன் வந்து பாசிகளும் பூஞ்சையும் வாழுது. முக்கியமான ஒண்ணு நான் சொன்னேன், முட்டை போடுறதுக்கு அந்த இடத்துல தான் போய் முட்டை போடும். குயில் காகமா? ஓகே. அந்த பூச்சிக்கும் யுகா தாவரம் சொன்னா, யுகா பிளான்ட்ல தான் இது போய் முட்டையிடும் அந்த பூச்சி. அப்ப அந்த பூச்சினால பாலினேஷன் நடந்துரும். பார்த்திருக்குமா இல்லையா? அதுவும் கோ எவால்யூஷனுக்கு எடுத்துக்காட்டுதாங்க. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, அந்த யுகா தாவரம் இல்லைன்னா அந்த பூச்சி அதனுடைய முட்டைகளை போய் எங்கன்னா சேஃபா எட்டு வைக்க முடியுமா? முடியாது இல்ல? அந்த பூச்சி இல்லைன்னா யுகா தாவரத்துக்கு பாலினேஷன் நடக்குமா? நடக்காது. சோ அப்ப அங்க ஓம்புயிரி அழிந்து விட்டால் ஒட்டுண்ணியும் சேர்ந்து அழிந்து விடும். அதுதான்டா நம்ம என்ன சொல்றோம், இணைந்து அழிதல், கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பார்க்கலாம். ஒரு இனம் அழிந்து விட்டால் அதனோடு தொடர்புடைய விலங்கினமும் அழிந்து விடுகிறது. ஒரு இனம் அழிந்து விட்டால் அதனோட தொடர்புடைய விலங்கினமும் அழிந்து விடுகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கோ எக்ஸ்டிங்ஷன் சொல்றோம். when a species become extinct, the plant and animal species associated with it an obligatory way also become extinct. obligation obligatory என்னடா அர்த்தம்? obligatory parasite படிச்சிருக்குமா? கட்டாய ஒட்டுண்ணி கேள்விப்பட்டோமா இல்லையா? அந்த ஓம்புயிர்ல மட்டும்தான் இது ஒட்டுண்ணியா வாழும், வேற ஓம்புயிர்ல ஒட்டுண்ணியா வாழாது. அந்த மாதிரி ஏதாவது தாவரங்களோ விலங்குகளோ இருந்தா என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும் சொல்றாங்க. ஓம்புயிரி மீன் அழிந்து விடும் போது அவற்றின் தனித்துவமான ஒட்டுண்ணி உயிரியும் அழிந்து விடுகிறது. சரியா? ஓஸ்ட் நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்குமே, என்ன பார்த்தோம்? இப்ப பெரிய திமிங்கலத்துக்கு மேல ஒண்ணு ஒட்டி வாழுதுன்னு படிச்சோம். என்ன பார்த்தோம்? தத்தை சார்.
நத்தையா போய் திமிங்கலத்துல ஒட்டி வாழுது? சார் லாம்ப்ரோசிஸ். சிப்பி சிப்பிமா. சிப்பி. பராங்கல் ஒரு வகையான சிப்பினம். சரியா? அங்க வந்து இதுக்கு அதுக்கு யூஸ் இல்லைன்னா கூட அங்கதான் ஒட்டி வாழும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்ப அந்த அது இல்லைன்னா அந்த சிப்பினங்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுங்க. சரியா? அப்ப ஓம்புயிரி மீன் அழிந்து விடும் பொழுது அவற்றின் தனித்துவமான ஒட்டுண்ணி உயிரியும் சேர்ந்தே அழிந்துவிடும். So when a host fish species become extinct, its unique assemblage of parasites also meet the same fate. Okay. So தாவரங்களுடன் இணைந்து வாழும் மகரந்த சேர்க்கை காரணி மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாங்க. Another example is the case of co-evolved plant pollinator mutualism, where extension of one invariably leads to the extension of the other. அதாவது இப்ப நமக்கு தெரியும் மகரந்த சேர்க்கை காரணி. இப்போ ஒரு வண்டினம், இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல அத்திப்பழம் எடுத்துட்டீங்கன்னா அத்தியில மகரந்த சேர்க்கை காரணி யாரு? குளவி சார். குளவிங்க. சரி, அப்ப அது குளவி இல்லைன்னா மகரந்த சேர்க்கை நடக்காது சார். வராது, மகரந்த சேர்க்கை நடக்காதுங்க. சரியா? அப்ப இது கூட கோ எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சோ இதில் ஒருவரின் அழிவின் காரணமாக மற்றொரு உயிரியும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அழிந்துவிடும். சரியா? இதுதான் என்னது? கோ எக்ஸ்டென்ஷன், அதுக்கான எடுத்துக்காட்டு. சரியா? கோ எக்ஸ்டென்ஷனுக்கான இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. ஓகேவா? ரைட். இயற்கையில் சில கட்டுப்பாடுடைய கூட்டு உயிரிகள் காணப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் புரோனுபா யூசல்லா மற்றும் யுகா. புரோனுபா யூசல்லா அப்படின்றது என்னது? புரோனுபா யூசல்லான்றது என்னது? அந்து பூச்சி. என்னதுங்க? அந்து பூச்சி. யுகா அப்படின்றது ஒரு பிளான்ட். சோ ஒரு உயிரி அழிந்துவிடும் நிலை வரும் பொழுது மற்ற உயிரியும் சேர்ந்தே அழிந்துவிடும். அப்ப யுகா என்ற தாவரத்திற்கு அந்து பூச்சி கண்டிப்பா தேவை. அந்த பூச்சி இல்லைன்னா அங்க பாலினேஷன் நடக்காது. அதே போல அந்த பூச்சிக்கு யுகா அப்படின்ற தாவரம் தேவை. யுகா என்ற தாவரம் இல்லைன்னா அதோட முட்டைகளை சேஃபா போட்டு அதனுடைய இனத்தொகையை பெருக்க முடியாதுங்க. அப்ப ஒரு இனம் அழிந்து விட்டால் அதோடு தொடர்புடைய மற்ற உயிரியும் அழிந்து விடும் என்பதுதான் இணைந்து அழிதல்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது பல்லுயிர் பாதுகாப்பை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சார்